இந்த வீடியோவில் நம்ம இந்த Realme C1 ஓட unboxing and ஒரு hands on review தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். ஸோ இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஃபோனை எனக்கு எந்த ஒரு கம்பெனியோ எந்த ஒரு பிராண்டோ ரிவ்யூ யூனிட் ஃப்ரீ யூனிட் எதுவும் தரல. இது நானாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து காசு போட்டு வாங்கின ரீட்டைல் யூனிட். ஃப்ளிப்கார்ட்டோட பேக்கிங் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி உள்ளால பார்த்தோம்னா Realme C1ஓட பாக்ஸ் இருக்குது. ஸோ Realme C1ஓட பாக்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. பிளெயினான டிசைனில் இருக்குது. பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் திக்காக நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா 13+2 மெகாபிக்சல் டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.2 inches ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 170 கிராம் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் பேட்டரி தான் இதில் ஒரு ஹைலைட்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் 9000 ரூபான்னு போட்டிருக்காங்க. நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த ஃபோனை 7000 ரூபாய்க்கு வாங்கினேன். அண்ட் இந்த ஃபோனோட பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். அண்ட் ஃபோனோட பேக்கில் பார்த்தீங்கன்னா இது என்ன வேரியன்ட் போட்டிருக்காங்க, பிளாக் வேரியன்ட் தான். ஆனால் அதில் பிளாக் மட்டும்தான் இருக்குது. அதுவும் 2GB வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிற டிரான்ஸ்பேரண்ட் சீல்ட் கவரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இன்னொரு சின்ன கவர் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஃபோனோட பேக் கேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த கவரை சைடில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது நம்ம Realme C1 ஃபோன் தான். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிலையுமே ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த முதல் பார்த்த கவரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா நார்மலான 5 வோல்ட் 1 ஆம்பியர் சார்ஜர் தான். அண்ட் இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு Realme பிராண்டிங்கும் கொடுக்கல. அவங்க ஓப்போவோட சார்ஜரை தான் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸு சைடில் வச்சுட்டு ஃபோனை பார்க்கலாம். ஃபோனில் இருக்கிற அந்த டிரான்ஸ்பேரண்ட் கவரை மொத்தமாக ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபோன் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு பேக்கில் கூட கிளாஸ் கொடுத்துருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் பேக்கில் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். ஆனால் பார்க்குறதுக்கு அந்த கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன், அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு மிரர் மாதிரி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ ரிஃப்ளெக்டிவ் பேக்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் தான் வாங்குறாங்க. அண்ட் இவங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேயே இப்படி ஒரு ஃபோனை கொடுக்குறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு படுது. அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் அவங்களே டெம்பர்ட் கிளாஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கடைக்கு போய் தேவையில்லாமல் டெம்பர்ட் கிளாஸ் பேக் கேஸ் எல்லாம் வாங்க தேவையில்லை. எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தா தெரியும் ஒரு டெம்பர்ட் கிளாஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனை பவர் ஆன் பண்ணலாம். ஸோ Realme பூட் அனிமேஷன் தான் வருது. ஃப்ரண்ட்டில் நாட்ச் கொடுத்துருந்தா கூட பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ லாங்குவேஜ் செலெக்ஷன், இனிஷியல் செட்டப்ஸ்லாம் இப்போ முடிச்சிருவோம். ஸோ ஃபோனை ஆன் பண்ணிங்கன்னா உள்ளால என்ன ஓஎஸ் கொடுக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கலர் ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் கலர் ஓஎஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காதுன்னு. ஸோ அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு கலர் ஓஎஸ் பிடிக்கும்னா அது பிரச்சனை இல்லை. அண்ட் கலர் ஓஎஸில் எப்போவுமே கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பிளாட்டெல்லாம் இருக்குது. அதில் சில ஆப்ஸை நீங்கள் தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஆனால் சில ஆப்ஸை டெலீட் பண்ண முடியாது. அண்ட் நார்மலான கலர் ஓஎஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் கலர் ஓஎஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட நம்ம பண்ணலாம். ஸோ பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் ஃபோனோட லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப குறைவான ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல நாட்ச் இருக்கிற ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் இருக்கிறதுல இப்போ ஒன்லி சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு நாட்ச் இருக்கிற ஃபோன்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கேஸை போட்டு பார்க்கலாம். கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்குது. இது ரொம்ப டைட்டாக இருக்கிறனால இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் போட்டால் கூட அவ்வளோ பல்கியான ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ இனிஷியலாக நான் இதை யூஸ் பண்ணி பார்த்ததில் ஃபோன் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2GB RAM தான் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஆனால் கலர் ஓஎஸால் இவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ லேக்ஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை. அண்ட் இந்த ஃபோனோட கேமரா, இந்த ஃபோனோட பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிறதுல இன்னொரு கேமரா டெப்த் சென்சார் தான். இருந்தாலும் கொடுத்துருக்கிற கேமராவை ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபோனோட ஃபுல் ரிவ்யூவில் தான் ஃபோன் எப்படி இருந்துன்னு நான் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே போட போகிறேன். அண்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.2 inches IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 720p டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரிப்பட்ட ரெசல்யூஷன் இருக்கிற ஒரு ஃபோன் தான் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் ரொம்பவே ஸ்பீடாக இருந்துச்சு. சில நேரம் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு, சில நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் இது எந்த விதமான ஒரு ஹார்ட்வேர் பேஸ்ட் ஃபேஸ் அன்லாக் கிடையாது. இது கேமரா வச்சு தான் ஃபேஸ் அன்லாக் பண்ணுது. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அண்ட் இந்த ஃபோனில் மிஸ் ஆகிற ஒரே ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்ன நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாம், இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான் இருக்குது. பயோமெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான் இருக்குது, அல்லது நீங்கள் ஸ்க்ரீன் லாக் போட்டு தான் அன்லாக் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஃபோனோட பேக் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, அதனால் இவங்க இந்த கேஸ் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. இந்த கேஸை போட்டிருந்தா இந்த ஃபோன் வந்து உங்கள் கையிலேருந்து கீழே விழாதுன்னு ஒரு தைரியமாக இருக்கும். அண்ட் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சி ஆனால் உங்களுக்கு நாட்ச் பிடிக்காம இருந்துச்சுன்னா இது அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்காது. ஏன்னா ரொம்ப பெரிய நாட்செல்லாம் இவங்க கொடுக்கல. கலர் வாய்ஸில் இந்த பார்ட்டில் மட்டும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸையுமே நாட்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது இந்த ஃபோனை கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிருக்கிறேன். இப்போ ஒரு கலர் வாய்ஸில் லேட்டஸ்ட் அப்டேட் கூட வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம சேனலில் இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிவ்யூவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம இங்கிலீஷ் சேனலையும் செக் பண்ணுங்கள். Until next time, I am Maxwell. Goodbye.